வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 61வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Hello family members, welcome back to my channel. அப்புறம் நேத்திக்கு வீடியோல கொஞ்சம் ஹார்ஷான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு சில பேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அக்செப்டட். இனிமே அந்த மாதிரி நான் பயன்படுத்தாம பாத்துக்கிறேன், சரிங்களா? இப்போ பார்க்க வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். எபிசோட ஸ்டார்டிங்ல மார்னிங் டாஸ்க் வச்சாங்க. எந்த ரெண்டு பேரும் ஃபைனல்ஸ்ல நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்னு நீங்களா இருந்தா இன்னொரு ஆளு யாரா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அரோரா வந்து அவங்களையும் விக்ரமையும் சொன்னாங்க. அதே மாதிரி தான் கனி வந்து சொன்னாங்க. கமர்தன் வந்து நான் நிப்பேன், இன்னொன்னு என் மச்சான் வினோத் நிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நான் இருப்பேன், இந்த பக்கம் விக்கல் விக்ரம் இருப்பேன், லெஃப்ட்ல வந்து மச்சான் கானா வினோத் நிப்பான். அடுத்ததா வியானாமே வந்து ஒன்னு நான் நிப்பேன், இன்னொன்னு வினோத் நிப்பாப்ல, ஏன்னா அவர் வந்து அவராவே இருக்காரு அப்படின்றாங்க. அடுத்ததா பார்வதியுமே வந்து அதே தான் சொல்லுது, நான் நிப்பேன், இன்னொன்னு வினோத் இருப்பாரு, அவர் ரொம்ப டேலண்டட் அப்படின்றாங்க. எனக்கு புரியல, இந்த பார்வதிக்கு வியானாவுக்கு என்ன ஆச்சு? அதுவும் வியானா என்ன திடீர்னு வினோத்துக்குலாம் சப்போர்ட் பண்றாங்க? வீட்ல ரொம்ப அவரா இருக்கிறாருன்னா அவர் ஒருத்தர் தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததா விக்ரம் வந்து நான் இப்ப இன்னொரு ஆள் பார்வதி நிப்பாங்க. ஏன்னா இந்த வீட்டுல நம்ம எல்லாருமே ஒரு ஐடியாலஜியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. அதே மாதிரி நானுமே நான் ஃபாலோ பண்ற ஒரு ஐடியாலஜியை, நான் நம்புற ஒரு ஐடியாலஜி, அது மக்களுக்கும் பிடிக்கும்னு நினைச்சு நான் ஒண்ணு பண்றேன். சோ நான் இருப்பேன், அப்புறமா லெஃப்ட்ல பார்வதி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நான் லெஃப்ட்லயே இருந்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அதாவது மேடம் வந்து நான் இடதுசாரியாகவே இருந்துக்கிறேன்னு சொல்றாங்களாமா. ஐடியாலஜி ஒரு சித்தாந்தத்தை அறியாம ரெப்ரசென்ட் பண்றோம்னு நினைக்கிறேன். இவங்க என்னைக்கு இந்த லெஃப்ட் விங் இந்த இடதுசாரி ஐடியாலஜிக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்காங்க இல்ல பேசியிருக்காங்க? பண்றது பூரா லெஃப்ட் விங் ஐடியாலஜிக்கு ஆப்போசிட்டா பண்ண வேண்டியது. அப்புறம் வந்து நான் லெஃப்ட் விங் ஐடியாலஜில இருக்கிற பேன்னு சொல்லிக்க வேண்டியதா? லெஃப்ட்ல பார்வதி இருப்பாங்க, நான் லெஃப்ட்லயே இருந்துக்கிறேங்க. அடுத்ததா வரிசையா வந்து நிறைய பேர் வந்து வினோத சொன்னாங்களா, இது ஆதரைக்கு பொறுக்கல, உடனே வந்துட்டாங்க. இங்க நிறைய பேர் வந்து வினோத் பேரையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அது ஓகே, நல்லது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு பர்சனலா உங்க மேல எந்த வெஞ்சன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பூரா வெஞ்சன்ஸ் தான் போட்டு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்துல வந்து ரொம்ப இம்மெச்சூர்டாவே தான் இருந்திருக்கீங்க. தேவையில்லாம மார்க் பண்றது, தேவையில்லாத பிரச்சனையில ஒண்ணு போய் பண்ண வேண்டியது. அப்புறம் இன்னொன்னு நான் அதை சொல்லியே தான் அவன் வாட்டர்மெலன் கூட வந்து உங்க காம்பவுண்ட் நல்லா இருக்குன்னு விஜய் சேதுபதி சார் சொன்னாரு, அதை நீங்க நல்லா கூட கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே வினோத் வந்துட்டாப்ல. ஏமா இங்க பாருமா, நீ வெளியே இருந்து பார்த்துட்டு வந்து ஒன்று பேசிக்கிட்டு இருக்க, அது இதை வந்து நீ என்கிட்ட தனியா வந்து சொல்லு, அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். இங்க வேற ஒரு டாஸ்க் போய்கிட்டு இருக்கு, இங்க இதை பேசாத அப்படின்னு சொன்னா இல்ல அவங்க எல்லாருமே உங்க பேரை சொல்லியிருக்காங்க, நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு அது சொல்லணும் இப்பவே அப்படிங்கிறாங்க. நான் இது சொல்லிதான் வாட்டர்மெலன் இருந்த எல்லா வழியில கொண்டு போய் அதை நீங்க பண்ணிருந்திருக்கலாம். அதாவது வெளியில அவருக்கு இருக்கிற சப்போர்ட் எல்லாம் அவங்க பார்த்துட்டாங்க, அதுலயே அவங்களால வைத்தறிச்சல் தாங்க முடியல. இப்ப உள்ளேயும் வேற அவ்வளவு பேரும் அவரோட பேரையா சொல்றாங்களா, அது இன்னும் அவங்களால தாங்க முடியல. அந்த வன்மத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஏன்னா இங்க டாஸ்க் என்ன, ஃபைனல்ஸ்ல உங்க கூட யாரு நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்றதானே, அதை மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதனால நீங்க எல்லாம் எப்படி நீங்க வினோத்தை சொல்லலாம், அவர் யாரு தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த கெட்ட புத்திக்காக தான் ஆல்ரெடி வெளியே போனாங்க. எல்லாரும் உங்க பேரை சொல்லிருக்காங்க, ஒரு விஷயத்தை சொல்லணும். அடுத்துமே அவர் சொல்றாரு, ஏமா நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், ஆனா இங்க வேற டாஸ்க் போய்கிட்டு இருக்குது, அப்புறமா வாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் அப்படின்றாரு. அப்பயுமே வந்துட்டு உங்க வேற யாருக்காவது நான் பேசுறது பிடிக்கலையா, எனக்கு இங்கே இதை சொல்லி ஆகணும் அப்படின்றாங்க. கனி வந்து சொல்றாங்க, ஏமா நீ பேசுமா, அதுல எந்த தப்பும் இல்ல, ஆனா இது அதுக்கான இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க நிறைய பேர் சாப்பிடாம வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே வினோத்தை சொல்றாங்க, இந்த மாதிரி தான் நீங்க பண்றீங்க, நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து இதுல வினோத்தை பிடிக்காத ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, திவ்யா, அவங்களாம் வந்து நீ பேசு நேரம் அவங்க பேசியே முடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு சப்போர்ட்டுக்கு வராங்க. எல்லாரும் சாப்பிடாம வந்து உட்கார்ந்து இந்த மாதிரி தான் நீங்க பண்ணிடுறீங்க. அப்புறமா டாஸ்கே முடிஞ்சு போச்சு, பாதி பேர் எந்திரிச்சே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தலை ரம்யா சொல்றாங்க, ஏப்பா இதுக்கப்புறமா நீ பேசுமா, கேட்கறவங்க கேளுங்க, கேட்காதவங்க எந்திரிச்சு போங்க, நான் கேட்க போறேன்னு உட்காந்துட்டாங்க. இப்ப வினோத் இருக்கிற இவன் டாப்ல, இது எப்படி நீ இங்க வந்து பேசுவ, என்னவே டார்கெட் பண்ணிட்டு இருக்க நீ, அப்படின்னா நீ என்னெல்லாம் பண்ணணும்னு நானும் சொல்லணும், வா வந்து உட்காரு அப்படின்றாப்ல. உடனே இங்க இருந்து நம்ம பார்வதி வர சொல்றாங்க, அண்ணா இது உங்களுக்கு பர்சனல் டார்கெட் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன மட்டும் டார்கெட் பண்ணி எதுக்கு சொல்லிட்டு இருக்க, சொல்லுவ நீ என்ன பண்ணன்ட்டு வா நான் சொல்றேன். இது பச்சையா தெரியுது, ஆதரவு வினோத்தை பர்சனல் டார்கெட் தான் பண்றாங்க அப்படிங்கிறது. ஏன் அங்க வேற யாருமே இல்லையா, வேற யாருமே சொல்லலையா? ஏன் இவங்களை அவ்வளவு அசிங்கப்படுத்தின கமர்தன் இல்லையா? எல்லாருமே தப்பு பண்ணாங்கன்ற, அப்ப ஒருத்தர் மட்டும் அப்பதான் டார்கெட். அதுக்கப்புறமும் இவர் பாட்டு கத்திக்கிட்டே இருந்தாப்லையா, ஐயோ அவங்க கருத்தை சொல்லட்டுமே விடுங்களேன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஆதரவு பேசுறாங்க, நான் வந்து வெளியே பார்த்துட்டு வந்ததை வச்சு மட்டுமே நான் சொல்லல, நான் இங்க இருக்கும் போதுமே நான் பார்த்திருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். இவர் பண்றது ரொம்ப தப்பு. திவாகர் அண்ணா தேவையே இல்லாம ஒரு பம்புக்கோ ஒரு பிரச்சனைக்கோ எல்லாம் போய் அவரா இழுத்ததே கிடையாது. ஆமா அவர் வார்த்தையை விடுவாரு, ஆனா நீங்க ட்ரிகர் பண்ணா அவர் வார்த்தை விடுவாரு, அவ்வளவுதான். அவர் எவிக்ட் ஆகி போயிருக்காருன்னா அதுக்கு இவரும் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. தேவையில்லாம பிரச்சனையோ அவரா போய் இழுத்துக்கிட்டதே கிடையாது. இந்த ஆதரவு வெளியவே இருந்திருக்கலாம், எதுக்கு திரும்பவும் உள்ள விட்டீங்க?
திவாகரனே ரொம்ப நல்லவர், அவர் வெளியே போனதுக்கு வினோத் தான் காரணமா? ஆமா, அவர் வார்த்தை விடுவாரு. நீங்க ட்ரிகர் பண்ணா அவர் வார்த்தை விடுவாரு. அப்ப அவன் பொண்ணுகிட்ட எல்லாம் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா நடந்துகிட்டது, அந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வு பார்த்து வார்த்தை விட்டதெல்லாம் என்னத்த சொல்ல? அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லி அவங்கள தாழ்த்தி பேசி தான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி பின்னாடி அவ்வளவு தூரம் குறை சொல்லி பேசிக்கிட்டு இருந்தானே, அப்ப அதை என்ன சொல்ல? அதெல்லாம் அந்த ஆளு வெளியே போனதுக்கு காரணமே இல்லையா? அவர் எவிக்ட் ஆகி போயிருக்காருன்னா நான் இப்பயும் சொல்றேன், இவர் ஒரு காரணம். இந்த ஆதிரைக்கு வினோத் வெளியில அன்அபிஷியல்ல டாப்ல இருக்காருங்கிறது வைத்தறிச்சல். அதுக்காக திவாகர் மேட்டரை வச்சு அவர் மேல பழிய போடுறாங்க, அவ்வளவுதான். இவர் பண்றது சுத்தமா சரியில்லை, ரொம்ப தப்பு. அடுத்ததா ஆதிரை ஒரு சில வார்த்தைகள் பேசினாங்க பாருங்க, அதுல பச்சையாவே அவங்களோட வைத்தறிச்சல் உங்களுக்கு தெரியும் பாருங்க. திவாகரை வினோத் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிருக்காரு. ஆமா, சீரியஸாவே இன்சல்ட் பண்ணிருக்காரு அந்த ரூம்ல வச்சு. ஆனா இங்க எல்லாருமே வந்து கானா வினோத்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சரி, ஓகே, உங்களோட கண்ணுக்கெல்லாம் அவர் வேற மாதிரி தெரியுறாரு, ஓகே, அது நல்லதுதான். ஆனா அவர் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல வேற மாதிரி இருக்காரு இந்த வீட்டுல, அதுல உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்றாங்க. நீங்க எல்லாரும் கானாவினோத் சொல்லும்போது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. புரியல, அவங்க எல்லாம் இவர் பேரை சொன்னதுல ஷாக் ஆகுற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு? எல்லாருக்குமே நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், ரெண்டு சைடு எல்லாருக்குமே இருக்கும். அதுல எதை எடுத்துக்கணும்னா அவன் முடிவு பண்ணிக்கிறான். இவங்க ஏன் ஒருத்தங்களை பார்த்து இல்ல அவருக்கு இந்த சைடு ஒண்ணு இருக்குல்ல, அதை தானே நீங்க பாக்கணும்னு ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்? இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் வேற மாதிரி ஒன்னு பண்ணிட்டு இருக்காரு, இது ஏன் உங்க யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டேங்குது? அதுலயும் ஆதிரை சொல்றாங்க, நான் செகண்ட் டைம் வந்ததே வினோத்தோட இன்னொரு ஃபேஸை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் சொல்றாங்க. எனக்கு புரியலடா, ஒருத்தனுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா தான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம என்னெல்லாம் பண்ணி இதை தக்க வச்சுக்கலான்றதுக்கு தான் யோசிக்கணும். ஆனா இன்னொருத்தனை எப்படி அழிக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் உள்ள வந்தேன்னு சொல்றாங்கன்னா அப்ப அந்த புத்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலையா? உண்மையிலேயே கானா வினோத்தோட இன்னொரு ஃபேஸை நான் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்தேன். நான் வாழ்றனோ இல்லையோ, ஆனா அவனை நான் அழிச்சே தீருவேன் அப்படின்னு நினைக்கிறது இது என்ன மாதிரின்னு எனக்கு தெரியல. இதுல வேற இவங்க பேசுறதுக்கு கைதட்டுற ஒரே ஆளு திவ்யா தான். ஆனா நேத்துக்கு நான் பேசுனதுக்குள்ள நான் வினோத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு வேற சொல்றீங்க. இப்ப என்ன சொல்லுவீங்க? திவ்யாவுக்கு உண்மையிலேயே பர்சனலா வினோத்தை பிடிக்கலடா, அதான்டா உண்மை. அதை நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப இங்க நின்னு பேசிட்டு இருக்கேன். இதுல வேற மேடம் வந்துட்டு காமெடி பண்றதுக்காக ஒருத்தருக்கு டைட்டில் தூக்கி கொடுக்கறதா என்னால ஒத்துக்கவே முடியாது அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்ணா டைட்டில் தூக்கி கொடுக்கலாம்? பார்வதி மாதிரி அடுத்தவங்களை கேவலப்படுத்தி கேரக்டர் அசாசினேட் பண்ணி வாழ்னு கத்திக்கிட்டு கிடந்து அடுத்தவங்களை மென்டல் டார்ச்சர் பண்ணா கொடுக்கலாமா? காமெடி பண்றாங்கிறதுக்காக உங்க டைட்டில் வின்னர் தூக்கி கொடுக்கிறது என்னால சத்தியமா ஏத்துக்கவே முடியாது. இல்லனா இதுல வினோத்தை விட்டுருக்கங்க. அது என்ன ஸ்டேட்மெண்ட்? காமெடி பண்றதுக்காக ஒருத்தர் டைட்டில் கொடுத்தா ஒத்துக்க முடியாதுன்னு. ஏன் காமெடி பண்றவனுக்கு ஏன் அந்த டைட்டில் ஏன் கொடுக்க கூடாது? அதுல என்ன அசிங்கம் இருக்கு? அப்ப ஆதிரையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணா டைட்டில் கொடுக்கலாம்னு அவங்க ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க, எனக்கு புரியலையே. என்னால சத்தியமா ஏத்துக்கவே முடியாது. இதுதான் என்னோட ஒபினியன். நெக்ஸ்ட் ஆதிரை பேசிட்டு போனதுமே வினோத் வந்துட்டாப்ல விளக்கம் கொடுக்கறதுக்காக. நான் ட்ரிகர் பண்ணேன்னு சொன்னாங்க. நீங்க எபிசோடுல போய் மறுபடியும் வேணா பாருங்க. அவர் போனதுக்கு எல்லாரை விடவும் அதிகமா அழுததே நான் தான். விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டாருன்றதுக்காக நான் போய் வம்புக்கு பண்ணிட்டேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அப்படி இல்ல, அவர் தான் வந்து நம்மள வந்து இப்படி காமெடி ஆக்கிட்டாங்களே, நம்ம ஒரு ஹீரோ, நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல், என்கிட்ட வந்து எப்படி நீ காமெடி பண்ணலான்னு அவர் தான் சண்டை போட்டாருன்றாப்ல. இது உண்மைதான். நாமளே நம்ம ரிவ்யூல சொல்லியிருந்தோம். திவாகர் தன்னை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு ஹீரோ, நம்மளை எப்படி வச்சு காமெடி பண்ணலாங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் எல்லாமே பண்ணாப்ல. அது தீபக்கு கிட்ட திவாகரே வேற ஒத்துக்கிட்டாரு. நம்மள காமெடி ஆக்கிட்டாங்க, ஒரு ஹீரோ மெட்டீரியல், நீ என் கூட எல்லாம் பண்ணாத, என்கிட்ட அவர் தான் சண்டை போட்டாரு. ஆனா வினோத் சொன்னதுமே கமருதன் வந்து சொன்னாப்ல, டேய் என்னதான் இருந்தாலும் உன்னை பத்தி ஒரு குறை சொன்னா நீ காது கொடுத்தே கேட்க மாட்டற, நீ உடனே ஆஃப் பண்ற, அது உன்ட்ட உண்மையாவே இருக்குது அப்படின்றாப்ல. இதுவும் உண்மைதான். வினோத்தை பொறுத்த வரைக்கும் அவரை பத்தி யாராச்சும் ஏதாவது தப்புன்னு சொல்லிட்டாங்கனாலே உடனே பதட்டமாயிருவாப்ல. உடனே தன்னை நல்லவனு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கிட்டே இருப்பாப்ல, யாரையுமே பேச விடாம. அது எந்த அளவுக்குன்னா இவருக்காக யாராவது சப்போர்ட்டுக்கு பேச வந்தா கூட அவங்கள பேச விடாம ஒரு நிமிஷம் இருங்க, நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன், நான் பேசிக்கிறேன்னு பேசிட்டு இருப்பாரு. இப்போ கூட கமருதீன் என்ன சொன்னாரு? உன்னைய பத்தி ஏதாவது தப்பு சொல்லிட்டா உடனே நீ ஆஃப் பண்றன்னு தானே சொன்னாரு. இப்பயுமே அதைத்தான் பண்றாப்ல. கமருதீன் சொன்ன உடனே அரோரா வந்து ஆமா அது உண்மைதான்றாங்க, உடனே நீ ஜால்ரா போடாத, நான் பேசிக்கிறேன் அப்படின்றாப்ல. அவங்க வந்துட்டாங்க, என்ன ஜால்ரா போடாதுன்னு சொல்றீங்க, என்ன ஜால்ரா போடாதுன்னு சொல்றீங்க? அது என்னோட ஒப்பீனியன். ஃப்ரெண்டாவே இருக்காங்களோ இல்ல ஃப்ரெண்டு இல்லையோ, தப்புன்னா சொல்லதான் செய்வாங்க. அது என்ன உங்களை பத்தி ஒரு தப்புன்னு சொல்லிட்டா உடனே வந்துட்டு உன்னை பத்தி நான் சொல்லட்டுமான்னு வரீங்க? உங்களை பத்தி ஒன்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்காங்க. ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு உடனே நானும் உன்னை பத்தி சொல்லட்டுமான்லாம் போகாதீங்க, அது நல்லா இல்ல அப்படின்ட்டாங்க. இந்த புத்தி தான் வினோத்தோட பேரை கெடுக்கிறதே. யாரு என்ன சொன்னாலும் ஓ நீ என்ன சொல்றியா, அப்ப நான் உன்னை பத்தி சொல்லட்டுமான்னு வர்றாரு. அது ரொம்பவே சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, வயசுக்கு ஏத்த மாதிரியே இல்ல. அடுத்து விக்ரமே வந்து முதல்ல நீங்க சொன்னதுக்காக மன்னிப்பு கேளுங்க அப்படின்னாங்க. அதுக்கு வினோத்துமே வந்துட்டு ஓகேங்க சாரிங்க மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி அந்த பிரச்சனை முடிச்சாங்க.
அடுத்ததா வியானா வந்துட்டாங்க. அதென்ன ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து அட்ரஸ் பண்றீங்க. அதுவே ஒரு சில பேர் வார்த்தையை விட்டாங்கன்னா அதை கண்டுக்கவே மாட்டீங்க, அதை வந்து நார்மலைஸ் பண்றீங்க அப்படின்றாங்க. உடனே பார்வதி வந்துட்டு ஆமா அதெல்லாம் என்ன நார்மலைஸ் பண்றீங்க அப்படின்றாங்க. சில பேர் பேசுற வார்த்தை எதுக்கு நார்மலைஸ் பண்றீங்க? அடே அந்த வார்த்தையெல்லாம் விடுறதே இந்த பார்வதி தான். ஆனா என்னமோ யாரோ விடுற மாதிரி பெரிய உத்தமர் மாதிரி பேசுறத பாருங்க. கெட்ட வார்த்தை வரைக்கும் பார்வதி விட்டாச்சு, அதையெல்லாம் அட்ரஸ் பண்ண நின்னு கேட்பாங்களா இவங்க? பெருசா ஆக்கனாலும் இங்க வியானாவும் சரி பார்வதியும் சரி ஊரோட நல்லதுக்காக இந்த வீட்டோட நல்லதுக்காக வந்து பேசுறாங்க இல்லையா, அப்படிலாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. அவங்களோட சொந்த பிரச்சனையை அப்படி ஒரு பேரை வச்சுக்கிட்டு வர்றாங்க. வியானாவும் விக்ரமும் கூட அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தான் சொன்னாங்க. அவர் சொல்லிட்டாப்ல நான் எப்ப அப்படி பண்ணேன், நான் சிரிச்சுக்கிட்டே ஒண்ணு சொல்லி இருந்து அவங்களுக்கு கேட்டாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன், கேமராலையும் போய் மன்னிப்பு கேட்டிருக்கேன். சில டைம் வார்த்தைகள் வரதாங்க செய்யும், நம்மள மனுஷங்க தானே அப்படின்னு சொன்னா, ஆனா அதை நீங்க திரும்பவும் பண்றீங்களே அது அப்படின்றாங்க. உடனே அவரு ஏங்க நான் எப்பங்க பண்ணேன், இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். பார்வதி உங்ககிட்ட பர்சனலா நான் ஒண்ணு சொன்னேன், அதை நீ பண்ணாதன்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் சாரி கேட்டுட்டு நான் அதை பண்றது நிறுத்திட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க பார்வதி நின்னுகிட்டு இருந்த அந்த கோலத்தை நீங்க பாக்கணுமே. இதுக்கு பேரு நீங்க ஆடை சுதந்திரம்னு வைப்பீங்களோ இல்ல ஒரு ஷோல தப்பா இருக்குன்னு சொல்லுவீங்களோ அதை நீங்களே சொல்லிக்கங்க. ஏன்னா நான் ஒண்ணு சொல்லி அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அதுக்கப்புறம் சாரி கேட்டு நான் பண்றதே கிடையாது. நெக்ஸ்ட் விக்ரம பார்த்து தப்ப ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுனால விக்ரம வியானாவை திரும்ப கூப்பிட்டு சொல்றாப்ல, அப்படி நான் எதை திருத்திக்காம போயிட்டேன் அப்படின்னு கேட்டா, ஆமா நேற்றுக்கு சாவுன்னு சொன்னீங்களா அப்படின்றாங்க. யாரையுமே உண்மையிலேயே சாவுங்கன்னு சொல்லல, சீ நம்மலாம் இப்படி பண்ணிட்டோமே பிக் பாஸ்ட அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படி வந்துருச்சு. அதுக்காக நான் சாரியும் கேட்டுட்டேன், ஆனா அதுக்காக நீங்க தப்புன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டீங்கன்னா நான் ஏத்துக்கிறவங்க அப்படின்னு சொன்னா, ஏங்க நீங்க நல்லவருங்க, ஆனா உங்களை தப்புன்னு சொன்னா உடனே நீங்க ஐயோ அப்படின்னு ஆயிருவீங்க, ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்றாங்க. சரி இப்படி பண்ணிட்டோமே நம்ம மேல இருக்கிற கோவத்துல நரகம் இல்ல சாவன அப்படி பண்ண. ஆக்சுவலா வியானா இப்ப பேசுறது பாயிண்டே கிடையாது, சும்மா எதையோ பேசணுங்கிறதுக்காக ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேச வர்றது அவங்களோட பர்சனல் விஷயத்தை தான். அடுத்ததா அந்த வார்த்தை உண்மையிலேயே வெளியில வருது. சரி இவ்வளவு பேசுற நீங்க நேத்திக்கு நான் வந்து என்னோட ட்ரெஸ் தான் நீங்க தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்து வச்சீங்கன்னு நான் சொன்னேன்ல, என் கேள்வி தப்பு தான். ஆனா ஏன் நான் அங்க இருந்து கிளம்பி போனேன் தெரியுமா, கொஞ்சம் விட்டுருந்தா நான் உமன் கார்டு தூக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பக்கத்துல இருந்த ஒருத்தவங்க அப்படின்னா அவர் ட்ரெஸ்ஸுக்குள்ள கையை விட்டு பார்த்தாரு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாங்க. இல்லங்க எனக்கு தெரியாது, நான் நீங்க சொன்ன வார்த்தையிலே பிளாக் ஆயிட்டங்க அப்படின்னு சொன்னா அதான் அது உங்களுக்கும் தப்பா போயிருக்கும் எனக்கும் தப்பா போயிருக்கும் அப்படின்றாங்க. விட்டு பார்த்தாருன்னு சொல்றீங்கன்னா கமெண்ட் வந்து கேட்டீங்களா? இல்லங்க எனக்கு புரியல. இவங்க போயிட்டு என் ட்ரெஸ்ன்னு தெரிஞ்சுதான் இவர் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னதை விடவா இவருக்கு தப்பா போயிட போகுது. அப்படி அவங்க நீ இப்படிதான் பண்ண நீ சொல்ல வரியான்னு கேட்டா அதுக்கு இவங்க தானே விளக்கம் கொடுத்துருக்கணும். அது உங்களுக்கும் தப்பா போயிருக்கும் எனக்கும் தப்பா போயிருக்கும். எனக்கு ஏங்க தப்பா போகணும்? இவர் கேட்டாரு ஏங்க எனக்கு ஏங்க தப்பா போக போகுது, என்னைய எடுத்துட்டு வந்து வைக்க சொன்னாங்க நான் வச்சுட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா, அதாங்க அவங்க அப்படி சொல்றாங்க, நீங்க ஒரு வார்த்தை கூட வந்து நாங்க பேசிக்கிறோம் இது எங்க பிரச்சனை நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்லிட்டாரு ஏமா நீ அத்த பெரிய வார்த்தையை சொன்ன உடனே நான் உடஞ்சு போயிட்டேன் வியானா, நான் செத்துக்கிட்டு இருந்தேன், என் உலகமே இடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. ஒரு வார்த்தை வந்ததுக்கு நீங்க ஒரு வார்த்தை பேசாதீங்க நான் பேசிக்கிறேன் நீங்க சொல்லுங்க. உடனே வியானா வந்து அழுகுற மாதிரி போயிட்டாங்க. நீ அப்படிலாம் சொல்லிட்டாங்க, நீங்க எந்த வார்த்தையுமே கேட்கல அப்படின்னு. இவர் பார்த்தாரு, ஓ நீ அழுகைய போறியா, இரு நானும் ஒரு அழுகைய போறேன்னு இவரும் அழுதுகிட்டு, இவ கூட நான் எப்படி பழகி இருக்கேன் தெரியுமா, தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா என்னைய பார்த்து தெரிஞ்சுதான் கொண்டு வந்து அதை எடுத்து வச்சேன்னு சொல்லிட்டா, நான் தலை சொன்னாங்கன்னு தாங்க இங்க எடுத்துட்டு வந்து வச்சேன்னு இவர் சொல்ல, அப்புறம் மாத்தி மாத்தி நீ பேசுனதான் எனக்கு கஷ்டமா போச்சு, இல்ல இல்ல நீங்க பேசுனது எனக்கு கஷ்டமா போச்சுன்னு மாத்தி மாத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. கடைசியில வியானா வந்து கோச்சிக்கிட்டு போற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அடுத்ததா வியானா பாத்ரூம்ல போய் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு சாண்ட்ரா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இவரு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நியாயம் கேட்கிறாப்ல. நான் எந்த தப்ப ஒத்துக்கலன்னு கூப்பிட்டு அவட்ட கேட்டா அதுக்கு அவளுக்கு பேச தெரியல. அதுக்காக யாரோ நான் ட்ரெஸ்ஸுக்குள்ள கைய விட்டு பார்த்தேன்னு சொன்னாங்களாம், அதையே நீங்க கேள்வி கேட்கலன்னு என்கிட்ட கேக்குறா. நான் தப்ப ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி தானே ஆரம்பிச்சா, அப்ப அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, என்னடா இதுன்னு கேக்குறாப்ல. தப்ப ஒத்துக்கலன்னு கேக்குறா, அதுக்கு எதுவுமே சொல்ல தெரியல. இது கரெக்ட் தானங்க, இது அது இல்ல தானே. ஆல்ரெடி லிவிங் ஏரியாலயே வியானா வந்துட்டு ஏதோ பொது பிரச்சனையை பேசுற மாதிரி வந்து விக்ரம பத்தி அவங்க சொந்த பிரச்சனையை தான் பேசினாங்க. அதே மாதிரி தான் இதுவுமே. யாரோ கமெண்ட் பாஸ் பண்ணி நீ ஏன் கேள்வி கேட்கலன்ற இது என்னடா? அங்க வியானா என்னடான்னா ரம்யாட்டையும் சாண்டாட்டையும் சொல்றாங்க என்னோட கேள்வி தப்பு தான், நீங்க என்னோட ட்ரெஸ் தெரிஞ்சு தான் எடுத்துட்டு வந்து வச்சீங்களான்னு கேட்டது. ஆனா அங்க ஒருத்தங்க கைய விட்டு பார்த்தாருன்னு சொல்றியான்னு கேக்குறாங்க. அது அவர் எந்த கேள்வியுமே கேட்கல அப்படின்றாங்க. கை விட்டு பார்த்தாருன்னு கேக்குறியான்னு சொல்றாங்க. அவரு ஒண்ணுமே கேட்கல. அவர் ஏன் அதை கேட்கணும்னே எனக்கு தெரியலையாங்க.
ஆல்ரெடி இவங்களே சேம் அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டை தான் அவர் மேல வச்சிருக்காங்க. அதுக்கே நீ இப்ப வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. அவங்க அப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா நான் பேசுன எனக்கு தப்பா தெரியலன்னு சொல்றீங்க. அப்ப அப்படி ஒரு வார்த்தையை யாராவது சொல்றாங்கன்னா அதுக்கு இவங்க பேசணுமா இல்ல அவர் பேசணுமா? ஏங்க நான் எங்க அப்படி சொன்னேன், நான் இந்த மாதிரி தானங்க சொன்னேன் அப்படின்னு. இதுல இந்த சாண்ட்ரா வேற இவ பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு மாதிரி அழுகுற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பண்றாரு, அது எவ்வளவு தப்பா போகும் தெரியுமா அப்படின்றாங்க. இதுல இந்த வியானா வேற எனக்கு அழுகணும் ஆனா கண்ணீரே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அது எப்படி இவங்களை குறை சொன்னா மட்டும் இவங்களுக்கு அழுக வந்துரும், அதுவே அவருக்கு அழுக வர்றது மட்டும் எப்படி ஓவரா பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு அது வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அங்க அரோரா வியானா பத்தி கரெக்டா ஒண்ணு சொல்றாங்க. ஏங்க அவ அப்படிதாங்க, அவளுக்கு பேசுறதுக்கு பாயிண்டே இல்லைன்னா உடனே அங்க கிளம்பி போயிடுவாங்க இருந்து. அது எப்படி போவா தெரியுமா? அவளை நீங்க பெருசா ஏதோ பேசிட்டீங்க, அதை அவளால தாங்கிக்கவே முடியல, அப்படி போவா அப்படின்றாங்க. ஆர்குமெண்ட் வின் பண்ண முடியலன்னா அவ கிளம்பிடுவா. இதுல இந்த கமருதன் வேற அங்க போய் வியானா கிட்ட ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அவர் கேட்டிருக்கணும், இது எங்களுக்குள்ள நடக்குது, நீங்க ஏன் உள்ள வரீங்கன்னு அவர் கேட்டிருக்கணும் அப்படிங்கிறாப்ல. யாரா நீனு? அவர் மேல இவங்க அவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்காங்க. இவங்களோட உள்ளாடையெல்லாம் இருக்கிற ஒரு பக்கெட்டை இவங்களோடதுன்னு தெரிஞ்சுதான் வேணும்னே மக்கள் பாக்குற மாதிரி கொண்டு நடுவீட்டுல வச்சிருக்காருன்னு. அப்ப எப்படி ஒருத்தர் வந்துட்டு ஏய் நீங்க வியானாவை அப்படிலாம் தப்பா சொல்லாதீங்க, அவ அப்படி சொல்லவே இல்லை, நான் கையை விட்டு பார்த்தேன்லாம், இதை நாங்க பேசிக்கிறோம்லாம் அவர் பேசுவாங்களா? இந்த கமருதனுக்கு தனியா ஒரு மூளை இருக்கும்னு நினைக்க வித்தியாசமா யோசிக்கிறாப்லையே. எங்களுக்குள்ள நடக்குது, யாரு இந்த மாதிரி கேவலமா ஏன் பேசுறீங்க கேட்டிருக்கோம்ல. இதுல வேற அவரு ஜோனோட் ஆயிட்டாருன்னு சொல்றாரு. அப்படின்னா ஜோனோட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சாண்ட்ரா வந்து நக்கலா சொல்றாங்க, அது அவர் அந்த இடத்துல இல்லையா, வேற எங்கேயோ போயிட்டாராம் அப்படின்றாங்க. அதுக்குமே இந்த கமருதன் வந்துட்டு சொல்றாப்ல, அப்படின்னா அது அவரோட தப்பு தானே, அவர் தானே வந்து அதுக்கு சாரி கேட்கணும் அப்படிங்கிறாப்ல. விட்டுட்டாரு அந்த இடத்த, வெளியில போயிட்டாரு. அதுக்கு அவர் தான் தப்பு சாரி கேட்கணும். டேய் யாரா நீங்க எல்லாம், என்னடா இது? தப்பா பேசி பழி போட்டது வியானா, அதுக்கு கவுண்டர் கொடுத்தது வேற யாரோ. ஆனா பாதிக்கப்பட்ட விக்ரமும் மன்னிப்பு கேட்டிருக்கணும்னு சொல்றானுங்க. ஒரு 3 முட்டா பேசி ஒரே இடத்துல உட்கார்ந்து பேசுனா அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்குங்கிறத இவங்கள பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் போல. நீங்க பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தை ரியாக்ட் பண்ணுங்க. நான் கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிச்சன் ஏரியால வச்சு பார்வதி வினோத்துக்கு ஒரு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது நடக்குது அப்படின்னா நடுவுல வந்து பேசாதீங்க, பேச விட்டு யாரு எப்படி கேம் ஆடுறாங்கன்னு புரிஞ்சுக்கங்க, யாரு உண்மையா பழகுறா யாரு பொய்யா பழகுறான்னு உங்களுக்கே புரியும் அப்படின்றாங்க. உடனே திவ்யா வந்துட்டாங்க, இது தப்பு பாரு, இது தப்பு, இது தப்பு பாரு அப்படின்னு வந்துட்டாங்க. யார் உண்மையா பழகுறா யாரு உனக்கு தெரியும், இது தப்பு பாரு. எனக்கு புரியல இதுல அப்படி என்னத்தவங்க தப்பா கண்டுட்டாங்க. அவர் குறுக்க வந்து பேசுறதுனால அப்படிலாம் வந்து பேசாத, அவங்கள பேச விட்டு யாரு என்ன கேம் ஆடுறாங்கன்றத புரிஞ்சுக்க அப்படிங்கறது சொல்றாங்க. இது எல்லாருமே எல்லாருக்குள்ளேயும் சொல்றது தானே, இது ஒரு பொதுவான ஒரு அட்வைஸ் தானே. இது தப்பு, have to observe everythingன்றத மட்டும் தான் நான் சொல்றேன். அடுத்ததா திவ்யா இது அரோராவை வேற கூப்பிட்டு வச்சு போட்டு கொடுக்குறாங்க. இங்க அரோரான்ற பேரே வரல, ஆனா அரோராவை தான் சொல்றாங்க அப்படிங்கறத போட்டு கொடுக்குறாங்க. உன்னை பத்தி பார்வதி ஏதோ சொல்றா, என்னன்னு கேளு அப்படின்னு. பார்வதியும் அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் திரும்பவும் சொல்றாங்க. சொன்ன உடனே நீ வந்து ஜெனியூனா சொல்ற பாரு, ஆனா எனக்கு அது அப்படிதான் தெரிஞ்சது அப்படின்றாங்க. நீ ஜெனியூனா சொல்ற, எனக்கு அது அப்படிதான் தெரிஞ்சது. கடைசியில திவ்யா நினைச்ச மாதிரியே அரோரா டென்ஷன் ஆயிட்டாங்க. நீ யார நினைச்சு நீ சொல்லிருப்பன்னு எனக்கு தெரியுமா, நீ என்ன நினைச்சுதானே சொல்லிருப்ப அப்படின்னு சொல்லி இவங்க ஆரம்பிக்க பார்வதிக்கும் அரோராவுக்கும் முட்டிக்குச்சு. 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பக்காவா அப்படியே சிண்டு முடிஞ்சு விடுற வேலை. அது இவங்க 2 பேரையும் சண்டையை மூட்டி விட்டுட்டு அவங்க சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நீங்க நல்லா அடிச்சுக்காங்க அப்படின்னு. இப்ப கேம்காக சொல்றேன்னு என்ன அக்யூஸ் பண்றீங்கல்ல? கிடையாது இல்ல, அதுதான் இங்க பார்வதி நான் பொதுவா தான் சொன்னேன், நான் உன்னைய வச்சு சொல்லல அப்படின்னு இருக்காங்க. ஆனா பார்வதி அரோராவை வச்சு தான் அங்க சொன்னாங்க, ஆனா பேரை வச்செல்லாம் சொல்லல. இது பொதுவா அந்த வீட்டுல எல்லாருமே பேசுற ஒரு விஷயம் தானே. இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை கூப்பிட்டு போட்டு கொடுத்து பத்த வச்ச நெருப்பு அங்க பத்திக்கிட்டு எரியுது. பேசுறவங்கள ஜாடையில பேசி தான் அட்டாக் பண்ண முடியும். ஆனா கடைசி வரைக்கும் பார்வதி எதையுமே ஒத்துக்காம காய்ச்சி பூச்சின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்களா. உடனே அதுக்கு அரோரா சொல்றாங்க, ஊருவாய கூட மூடலாம், பாருவாய மூட முடியுமா அப்படின்றாங்க. இது நாமெல்லாம் இங்க வெளியில பேசிக்கிட்டு இருந்த வார்த்தை, அது எப்படி உள்ள போச்சுன்னு தெரியல. பேசிட்டு இருக்காங்களே, அடைக்க முடியல. நெக்ஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் டாஸ்க் வச்சாப்ல. இதுல மொத்தமா 6 பேர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லணும். அவங்களை தவிர மிச்சம் இருக்கிற எல்லாருமே ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஜெயிலுக்கு போகணும்னு பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல. இதுல யாரெல்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மரா சொல்லிருக்கானுங்க தெரியுமா? சாண்ட்ரா, அரோரா, விக்ரம், கனி, பிரஜின், சபரி. இந்த செலக்ஷன் கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு இந்த தடவை செலக்ஷன் கொஞ்சம் நல்லா தான் பண்ணிருக்கானுங்க. ஆனா அதுல வினோத்தை காணோம். அவர் நல்லா தான் பண்ணாப்புல, மிமிக்ரி எல்லாம் பண்ணி பிரஜினை விட கொஞ்சம் நல்லா தான் பண்ணாரு. அதே மாதிரி வியானா மயில் கேரக்டர் அதையும் நல்லா பண்ணுச்சு. எப்பயுமே இந்த கொஞ்சிக்கிட்டு இது ஒரு ஸ்லாங்ல பேசும் இல்லையா, அப்படிலாம் இல்லாம
ஒரு ஊருக்கார பொண்ணு பேசுற மாதிரி அவ்வளவு அழகா அப்படி ஒரு நேட்டிவிட்டியோட அந்த அழகா பண்ணுச்சு. ஆனா அதெல்லாம் எபிசோட்ல வராம இருக்கலாம். ஆனா அவங்க சாண்ட்ராவை விட கனியை விட நல்லா தான் பண்ணுச்சு வியானா. அவங்களும் இந்த லிஸ்ட்ல வரல. சாமி இருக்காருல அந்த துரை ஐயா உன்கிட்ட பேசும்போது எப்படி வந்து பேசினாரு, என்கிட்ட ஒண்ணு பேசும்போது எப்படி பேசினாரு. அதுக்கப்புறமா இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு ஒரு ஸ்லேட வேற பிக் பாஸ் கொடுத்து விட்டு நீங்க எல்லாம் ஏன் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஆனீங்கன்னு எழுதி அதை கழுத்துல மாட்டிக்கங்க அப்படின்ட்டாப்ல. இதுல வினோத் வந்து என் டீம்ல ஒரு ஒற்றுமை இல்ல, அவங்ககிட்ட ஒத்துழைப்பும் இல்ல, அதனால என்னோட திறமையை காட்ட முடியல அப்படின்னு இருக்காப்ல. ஆனா ஆதிரை வந்துட்டு நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணேன், என்னோட பெஸ்ட்டை தான் நான் கொடுத்தேன், இது அவங்களோட ஒப்பீனியன் அவ்வளவுதான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. I tried my best and I gave my best but it's their opinion. இது இன்னும் திருந்தல மாமா. வெளியே எவிக்ட் ஆகி போகும்போது எப்படி நான் நல்லா தான் ஆடினேன், மக்கள் ஓட்டு போட்டவங்க தான் முட்டாள்னு சொல்லிச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் எழுதி வச்சிருக்குது. நான் ரொம்ப கரெக்ட், நான் ரொம்ப சரிதான், எப்பயுமே என்னைய தப்புன்னு சொல்றவங்க தான் தப்பு அப்படிங்கிற ஒரு ஓவர் ஆட்டிடியூட்லயே இருக்கு. Gave my best but it's their opinion. Thank you. நெக்ஸ்ட் இந்த திவ்யா வேற வந்து நீங்க ஏன் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஆனீங்கன்னு எழுத சொன்னா அவங்க என்னெல்லாம் பெஸ்டா பண்ணாங்களோ அதை எழுதி வச்சிருக்காங்க. அடுத்தது அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிச்சன்லயும் போய் கனியை கூப்பிட்டு வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னை எப்படி நீங்க பெஸ்ட்ல சொல்லாம விடுவீங்க? ஒரு நாள் ஃபுல்லா நான் குளிக்கல தூங்கல, நான் எல்லாருக்குமே பெஸ்டா நான் பண்ணி கொடுத்துருக்கேன் டாஸ்க்ல அப்படின்னு கத்துறாங்க. ஒரு நாள் நான் குளிக்கவே கிடையாது, நைட் வந்து உட்கார்ல, நைட் நான் ஒரு நாள் தூங்கல. எங்க 6 பேரை தான் பெஸ்ட்ல சொல்லணும்னு சொல்லிட்டாரு. இவங்களை விட பெஸ்டா பண்ணவங்க அங்க ஒஸ்ட்ல வந்து நிக்கிறாங்க. என்னமோ இவங்களை மட்டும் சொன்ன மாதிரி இந்த குதிக்கிறாங்க. இது எப்படி ஒத்துக்க முடியும் நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் இவங்க பாட்டுக்கு என் டீம்ல இருந்து எல்லாரும் பயாஸ்டா இருந்துட்டாங்க அப்படி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கவங்க அங்க பிரஜின் வந்துட்டாப்ல. ஏய் இங்க பாருப்பா, இவங்கள விட இவங்க பெஸ்டா பண்ணாங்கன்னு தான் சொல்லியிருக்கேன், தவிர இங்க யாருமே ஒஸ்ட்லாம் கிடையாது, அதை புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னா எனக்கு நான் நல்லா தாங்க பண்ணிருக்கேன், டீம் ஒர்க்கு தாங்க வின் பண்ணிருக்கு, அது எப்படி என்ன ஒஸ்ட்னு கொடுப்பீங்க, இது நியாயமே இல்லையா அப்படின்னு கத்துறாங்க. அப்படி பேசாத திவ்யா பயாஸ்லாம் சொல்லாத அப்படின்னு பிரஜின் சொன்னா ஏங்க என்னோட கருத்துங்க அது அப்படின்றாங்க. சரி உங்க கருத்துனா உங்ககிட்டே வச்சுக்கோ, ஆனா பயாஸ்லாம் சொல்லாத அப்படின்னு சொன்னா ஆமாங்க அப்படிதாங்க சொல்லுவேன், கனியை தவிர என் டீம்ல எல்லாருமே பயாஸா தாங்க இருந்தீங்க அப்படின்றாங்க. அது என்னோட கருத்து, உங்க கருத்து நீ வச்சுக்கோ, ஆனா பயாஸா இல்ல யாருமே சொல்ல. ஏன்னா கனி மட்டும் தான் திவ்யாவை பெஸ்ட்ல சொன்னாங்க, அதனால இப்ப கனி இவங்களுக்கு நியாயமானவங்க ஆயிட்டாங்க. கனி தவிர என்னோட டீம்ல எல்லாம் பயாஸா தான் இருந்திருக்காங்க. அடுத்ததா திவ்யா பேசுறதுல பிரஜின் டென்ஷன் ஆயிட்டாப்ல. அப்படி பயாஸ்னு சொல்றதா இருந்தா அதுல நானுமே இருக்கேன், நீ நேரா பார்த்து என்ன சொல்லு, அதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னா உடனே நான் என்னோட ஆதங்கத்தை தான் சொல்றேன், நான் பிரஜின் தப்பா பண்ணிட்டாரு, அவங்க தப்பா சொல்லிட்டாங்க, இவங்க தப்பா சொல்லிட்டாங்கன்னா நான் சொல்லல அப்படின்றாங்க. நேரா பார்த்து சொல்லு, நான் பதில் சொல்றேன். என்னோட ஆதங்கம் அது. ஃபர்ஸ்ட் சொல்லும்போது மொத்தமா எல்லாரையுமே பயாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் பேரை சொல்லி ஒண்ணும் சொல்லல அப்படின்னு சொன்னா இது என்ன ஆர்குமெண்ட்? எப்பவும் போல மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னோட ஆதங்கத்தை தான் சொன்னேன், பிரஜன் தப்பா சொல்லிட்டாரு, விக்கல்ஸ் தப்பா சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் அங்க உள்ள பார்த்தா கமருதனுக்கும் ஆராராவுக்கு வேற சண்டை போய்கிட்டு இருக்கு. ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு. ஆதிரை வந்து இல்ல நீங்க நாயிலாம் நீங்க பேசிக்கிறீங்களா, அது தப்பு, வெளியே போய் பேசிக்கிறது வேற, சோழ பேசுறது வேறன்னா இவர் டக்குன்னு ஆதிரையோட காலில் விழுந்து ஏமா சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு போறாப்ல. சரின்னு பாத்ரூம்ல போய் நின்றுகிட்டு இருந்தா அங்கேயும் ஆரோரா போய் பேசுறாங்க. அவர் இனிமே நீ உன் கேம் ஆடு, என்னமோ பண்ணிட்டு போ, என் சைடு வராது அப்படின்றாப்ல. அதுக்கு ஆரோரா வந்து உங்க சைடு வராம போனாதானே நீங்க மறுபடியும் வர்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்கன்னா என்ன அப்படின்னு அடிக்கிற மாதிரி வர்றாப்ல. தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு போங்கனே அப்படின்றாப்ல. இவ்வளவு நேரம் இவர் கோமா பேசிக்கிட்டு இருக்காரு, அவங்க சீரிச்சா பேசுறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அரோரா சிரிக்கிறாங்க, ஐயா அவனை பார்த்தாலே எனக்கு சிரிப்பா வருது அப்படின்னு. எனக்கு இதுங்களை பத்தி என்ன பேசுறதுன்னே தெரியலங்க. ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுது, இன்னொரு நேரம் ஒரு மாதிரி பேசுதுங்க, சிரிச்சு பேசுதுங்க, கோமா பேசுதுங்க. அவனை பார்த்து எனக்கு சிரிப்பு. அடுத்ததா கொஞ்ச நேரத்துல துஷாரோட பிரச்சனைக்கு போயிட்டாங்க, அவனை நீ தான் கேம் ஆடவே விடல அப்படின்னு. அடுத்து கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஆதிரையோட பிரச்சனைக்கு போயிட்டாங்க. அப்படின்னா இவ்வளத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியா, அப்படியே ஃப்ரெண்டா பழகுன அப்படின்னு கேக்குறாங்க. இவர் சொல்றாரு நீ தானே வந்து என்கிட்ட பேச மாட்டியான்னு டேபிள் எல்லாம் எழுதி வச்சேன்னு கேக்குறாரு. அடுத்ததான் மறுபடியும் ஆதிரைட்ட வர்றாப்ல, நீ ஆதிரை வந்ததை மைண்ட்ல வச்சுட்டு தான் பேசுற, அவ யாரு ஆதிரை யாரு, அவ யாரு இதுல அப்படின்னு கத்துறாப்ல. இப்ப மறுபடியும் அரோரா சிரிக்குது. இங்க என்ன நடக்குது? அந்த ஆள் அவ்வளவு கோபமா கத்திக்கிட்டு இருக்கான், அரோரா சிரிக்குது, அப்புறம் கோவப்படுது, மறுபடியும் சிரிக்குது, மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்குது. அப்புறமா அவர் ஓப்பனாவே ஆமா என் மனசுல என்ன பொறுத்த வரைக்கும் துஷார் போனதுக்கு நீ தான் காரணம் தான் என் மனசுல இருக்கு, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. உடனே இவங்க வெளியில போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இத பத்தி நம்ம என்னத்த சொல்ல, ஓபனா பேசுறேன், துஷார் வந்து நீ தான் காரணம். நெக்ஸ்ட் இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் தூக்கி ஜெயில போட்டாங்க, அங்க உட்கார்றதுக்கு இடமே இல்ல, அவ்வளவு பேர் இருக்காங்க. உடனே பிக் பாஸ் வந்து ஒவ்வொரு தடவை பஸ்ஸர் அடிக்கும் போதும் இவங்களுக்கு வெளியே போறதுக்கு தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிற ஆள ஒவ்வொருத்தரா வெளியே அனுப்பணும் அப்படின்றாரு. இதுல முதல் தடவையா அமித் எல்லாரும் மெஜாரிட்டியா சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல சுபிக்ஷாவை சொல்றாங்க, அவங்க இந்த செயினை பாதுகாக்கிறதுக்காக அவ்வளவு தூரம் விழுந்துலாம் பாதுகாத்தாங்க அப்படின்னு.
கேரக்டரை எப்படி பண்ணாங்கன்றதெல்லாம் சொல்லல. ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்டிங் பண்ணப்ப தவிர மத்த எந்த இடத்துலயுமே நாகேஷ் ஐயா மாதிரி அவங்க நடந்துக்கவே இல்ல. ஆனா இவனுக்கு இன்னுமே டாஸ்க புரிஞ்சுக்காம பிசிக்கலி யாரு எப்படி ஆடுனாங்கன்றதையே பேசிட்டு இருக்கானுங்க. சுதாரிப்பா 2 தடவையுமே அதை எடுத்த சுபிக்ஷா இதுல டிசர்வ் கிடையாது, வெளியில போகணும். நெக்ஸ்ட் கொஞ்ச நேரத்துல பார்த்தா இந்த எஃப்ஜே, கமருதீன், பார்வதி இவங்க எல்லாம் கூட வெளியில போயிட்டாங்க. ஆனா வியானாவும் வினோத்தும் அங்க உள்ள இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப பிக் பாஸ் 2 பேரை வெளியே அனுப்பணும், மிச்சம் இருக்கிறவங்க உள்ளே தான் இருக்கணும் அப்படின்ட்டாரு. இப்ப வியானா அவங்களுக்கு அவங்களே செல்ஃப் ஓட்டு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆளு ரம்யாவை சொன்னாங்க. அடுத்ததா திவ்யாவுமே செல்ஃப் ஓட்டு தான் சொன்னாங்க. இன்னொரு ஆளு ஆதரைய சொல்றாங்க. அவ டாஸ்க் எல்லாம் சூப்பரா ஆடுனா, நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தா அப்படின்றாங்க. டாஸ்க் நல்லா விளையாண்டாவ, அதனால எங்க டீமுக்கு மார்க் கிடைச்சது. ஆதரையில என்ன கேரக்டர் பண்ணாங்கன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு தான் பண்ணாங்க. திவ்யா வினோத்தை சொல்லக்கூடாதுன்றதுக்காகவே இப்படி ஒண்ணு பண்ணிருக்காங்க. அது திவ்யா மட்டும் கிடையாது, அங்க எல்லாருமே தான். ஏன்னா ஆதரைக்குமே வினோத் மேல வன்மம் இருக்கு. அதனால அவங்களுமே வினோத்தை சொல்லாம செல்ஃப் ஓட்டு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆளு திவ்யாவை தான் சொன்னாங்க. அங்க செல்ஃப் ஓட்டு போடாம போயிருந்த ஒரே ஆளு வினோத் மட்டும்தான். வியானாவையும் ரம்யாவையும் சொன்னாப்ல. என்னுடைய ஒரு ஓட்டு ரம்யாக்கும், இன்னொரு ஓட்டு வியானாக்கும் கொடுத்து. ஃபைனலி இதுல ரம்யாவும் வியானாவும் தான் வெளியே போனாங்க. திவ்யா, ஆதரை, வினோத் இவங்க 3 பேர் உள்ள இருக்காங்க. ஆனா எனக்கு இந்த எஃப்ஜே, பார்வதி, கமருதீன் இவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஆனா வினோத் உள்ள இருக்காரு பாருங்களேன். இந்த எஃப்ஜேவெல்லாம் கேரக்டரை ஒழுங்கா பண்ணலன்னு தான் டாஸ்கை விட்டே வெளியே அனுப்புனாங்க. ஆனா அவர் இப்ப நல்லா பண்ணாருன்னு சொல்லி எல்லாரும் ஓட்டு போட்டு ஆல்ரெடி வெளியே அனுப்பியிருக்காங்க. ஆனா வினோத்தை எவனுமே சொல்லாம ஓட்டு போடாம உள்ள வச்சிருக்காங்கன்னா இந்த லாஜிக்கு கூட உங்களுக்கு இன்னுமே புரியல அப்படின்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாதுங்க. அப்புறம் நான் பேசினேன்னா நான் அவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவீங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கனி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க திவ்யா அவங்ககிட்ட போட்டு கத்துறாங்க. அது எப்படி நீங்க ஓட்ட பிரிச்சு போடுவீங்க? உங்க ஒரு டீமுக்குள்ளே கொடுக்க கூடாது, பிரிச்சு கொடுக்கணும்னு பிக் பாஸ் எதுவும் சொன்னாரா என்ன? நான் அவ்வளவு வேலை பார்த்திருக்கேன், பேசாம என்ன அடுத்த வாரம் நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பிருங்க அப்படின்னா இவ சொன்ன மாதிரிதான். இங்க ஒரு 4 பேர் பிடிச்சவங்க இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே பெஸ்ட் சொல்லிப்பாங்க. இவங்கள சொல்ல, அவங்கள சொல்லனு. யாருமே ஜென்யூனா ஆட மாட்டாங்க அப்படின்றாங்க. யாருமே ஜென்யூனா விளையாட மாட்டீங்க. எனக்கு 4 பேர் பிடிக்கும், 4 பேருக்கு தான் நான் பெஸ்ட் கொடுப்பேன். எனக்கு புரியல, இதெல்லாம் பண்ணதே இவங்க கேங் தானே. ஏன் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி நாமினேட் பண்ணும் போதெல்லாம் இந்த ஜென்யூனிட்டி எங்க போச்சு? பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல பிரஜின் பேரை சொல்லும் போதெல்லாம் எங்க போச்சு? இப்ப இவங்கள சொன்ன உடனே மட்டும் இதெல்லாம் தப்பா தெரியுதா? இவங்களை காப்பாத்துறதுக்கு இவங்க காப்பாத்துறதுக்கு அப்படி. இதுல இந்த ஆதரை வேற வியானா கூப்பிட்டு வச்சு அதென்ன 2 பேரும் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்கிட்டு கிளம்பிட்டீங்க அப்படின்றாங்க. இல்லையே, நான் எனக்காகத்தானே பேசினேன் அப்படின்னு சொன்னா, ஆமா அது சரி, அப்புறம் இன்னொரு ஓட்டு உங்ககிட்ட இருந்துச்சுல அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கு மாத்தி மாத்தி போட்டுட்டு கிளம்பிட்டீங்க. இது எந்த மாதிரியான ஒரு அறிவோட கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்ட ஆளே வியானா தான். அப்படி அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி தான் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அப்ப திவ்யாவும் ஆதரை என்ன பண்ணாங்க? அதே தானே பண்ணாங்க. இப்ப கேள்வி மட்டும் அவங்கள கேக்குறாங்க, என்னமோ இவங்க நேர்மையா இருந்த மாதிரி. இன்னொரு ஓட்டு இருந்துச்சுல, ரம்யா போட்டேன். அடுத்தது ஆதரை கேக்குறாங்க, ரம்யா நல்லா பண்ணாலா இல்ல இவர் வினோத் நல்லா பண்ணாரா அப்படின்றாங்க. அவங்க ரம்யா தான் பண்ணாங்கன்றாங்க. ரம்யா தான் பண்ணல, அப்படி என்ன பண்ணா? அவ தலையாவுமே ஒழுங்கா பண்ணல, கேரக்டராவுமே ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொன்னா அப்படி என்ன பண்ணா? அவ தலையாவுமே ஒழுங்கா பண்ணல, கேரக்டராவுமே ஒழுங்கா பண்ணல அப்படின்றாங்க. அதுக்கு உடனே வியானா அப்படி என்ன ஒழுங்கா பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. ரம்யா நல்லா பண்ணால, இவர் நல்லா பண்ணல. இவர் அப்படி பார்க்க போனா ரம்யா தான் நல்லா பண்ணா. எனக்கு புரியல. இப்ப வினோத்துக்காக இவ்வளவு பேசுற ஆதரே அப்ப ஏன் வினோத்துக்காக ஓட்டு போடல? திவ்யா கூட சேர்ந்துட்டு மாத்தி ஏன் போட்டுக்கிட்டாங்க? அங்க 5 பேர் இருந்துமே வினோத் ஒரு ஓட்டு கூட வாங்கலையே. இப்ப என்னமோ நியாயம் கேக்குறாங்க. எனக்கு புரியலையே. என்ன பண்ணா? அவ தல டாஸ்காவும் ஒழுங்கா பண்ணல, விமலா டாஸ்காவும். அப்புறமா 2 பேரும் மாத்தி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆதரையும் வியானாவும் இல்ல அவங்க ஒழுங்கா தான் பண்ணாங்க, இல்ல அவ ஒழுங்கா தான் பண்ணல அப்படின்னு. இதுக்கு நடுவுல இவங்க திவ்யா வேற வந்துட்டாங்க. நான் தலையா பண்ணும்போது மட்டும் கத்துறேன், ரூடா பேசுறேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப ரம்யா அமைதியா தானே இருந்தா, ரம்யாவுக்கு என்ன மதிப்பு கொடுத்தீங்க? உங்களால எல்லாம் கடைசி வரைக்கும் கேம் ஜென்யூனாவே ஆட முடியாது, நீங்க எல்லாம் பயாஸா தான் ஆடுவீங்க அப்படின்றாங்க. அமைதியா பேசுற ரம்யாக்கு யார் மதிப்பு கொடுத்தீங்க? ஆனா திவ்யா சொல்றதுல ஒரு விஷயம் கரெக்ட்டுங்க. அவங்க டீம்ல திவ்யாவை விட சரியா பண்ணாத ஆளுங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதாவது இவங்க எல்லாம் செலக்ட் பண்ணாங்களே, அந்த கிரைட்டீரியா எப்படி சொல்றேன். அப்படி பார்த்தா அமித்ல என்ன பண்ணாருன்னே தெரியலையே. இவங்களாச்சும் தூங்காமையாச்சும் இருந்தாங்க. எஃப்ஜே எல்லாம் தூங்கிக்கிட்டே தான் இருந்தா, எதுவுமே பண்ணல. இது எப்பயுமே நடக்கிறது தான். நல்லா பண்ண ஆளுங்க எல்லாம் தூக்கி ஜெயில போட்டுருவானுங்க, ஒழுங்கா பண்ணாதவன பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல கொடுப்பானுங்க. ஈச் அண்ட் எவ்ரிஒன் நீங்க எல்லாம் பயாஸ்டா தான் விளையாடுறீங்க. உங்களால கேம் ஜென்யூனா விளையாட முடியாது. அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.